தமிழரின் தன்மானத்தை முதலில் மீட்க வேண்டும். அதற்காக தமிழரின் உண்மையான பெருமைகளை கண்டறிந்து தமிழர்களிடம் பரப்ப வேண்டும். உலகின் மூத்த கொடியும் தமிழரே, மூத்த மொழியும் தமிழே. ஆழிப்பேரலை வந்த பிறகே தமிழர்கள் உலகெங்கும் பரவி பலவேறு இனங்களாக தெரிந்தனர். அப்படி அவர்கள் பிரிந்து செல்வதற்கு முன்பே தமிழினம் அரிய பல மேன்மைகளை பெற்றிருந்தது. பிரிந்த பிறகும் தமிழினம் அறிவுத்துறையில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருந்தது. ஆதிசிவன் எனும் உலகின் முதல் சித்தரும் தமிழரே. சித்தர்கள் ஆதி உலகின் விஞ்ஞானிகள். திருமாலுக்கு நிகரான ஒரு விஞ்ஞானியை இன்று வரை உலகம் கண்டதில்லை. ஆமாம், 3000 வருடங்களாக அவருக்கு நிகரான ஒரு விஞ்ஞானி இன்று வரை உருவாகவில்லை. உலகின் ஆய கலைகள் அனைத்தையும் உருவாக்கியவர்கள் தமிழ் சித்தர்களே. உலக நாகரிகத்திற்கு தமிழ் சித்தர்கள் அறிவு, ஞானம், மொழி, விஞ்ஞானம், தொழில்நுட்பம், கலாசாரம், ஆன்மீகம், வாழ்வியல் என்று அனைத்து துறைகளிலும் ஆற்றிய பங்கை மீட்டெடுத்து அவற்றை தமிழர்களிடத்தில் பரப்பி அவர்களின் தாழ்வு மனப்பான்மையை ஒழிக்க வேண்டும்.